ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 7 எபிசோட் 147 நம்ம பார்க்க போறோம். ஓப்பனிங்லயே உட்டகாட்டா தன்னைத்தானே ரிலீஸ் பண்ணிட்டு நீங்க என்ன திரும்ப வந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்பான். நருட்டோ நீயும் ஹொத்தாருவை நினைச்சு கவலைப்பட்டுட்டு தான் வந்தேன்னு சொல்லி கேட்கவும், இல்ல இது ஜஸ்ட் கோ இன்சிடென்ஸ் தான், இவங்க ஹொத்தாருவை தேடி வரல அப்படிங்கவும் நருட்டோ இவங்க யாருன்னு சொல்லி கேட்பான். யாமட்டோ மாஸ்க பார்த்தோன்னே தெரிஞ்சுக்குவாரு. அப்ப அவங்களோட டார்கெட் இவன் தான் போலன்னு உட்டகாட்டாவை திங்க் பண்ணுவாரு. ஹொத்தாரு மாஸ்டர்னு கத்துவா. மிஸ்டர் ஹிடன் இன்னோட லீடர் லீஃபுக்கு இங்க என்ன வேலைங்கமாய் பாப்பான். யாமட்டோ அந்த பொண்ணை விட்டுருன்பாரு. முடியாதுன்பா. உட்டகாட்டா பபிள் யூஸ் பண்ண போவான். நீங்க குடுக்கலன்னு என்ன, நாங்களே அந்த பொண்ணை காப்பாத்திக்கிறோம் ஃபோர்ஸா அப்படின்ட்டு நருட்டோ சொல்லவும் யாமட்டோவும் சாயும் பிரிஞ்சிருப்பாங்க. நருட்டோ ஷேடோ க்ளோன் பண்ணுவான். சாய் சூப்பர் பீஸ்ட் ஸ்க்ரால் பண்ணிருப்பான். நருட்டோ ரசங்கன் பண்ணிட்டு நான் மிடில் இருக்கவனை பாத்துக்கிறேன், அவனை சுத்தி இருக்கவனை நீ அட்டாக் பண்ணுன்னு சொல்லுவான் சாய் கிட்ட. சாய் ஆனா இது ஆன்புன்னு சொல்ல வருவான். யாமட்டோ இன்னும் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம், அவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலான்னு திங்க் பண்ணுவாரு. ஹொத்தாரு உட்டகாட்டாவை பார்த்துட்டு மாஸ்டர்ன்பா. மிஸ்டர் சேந்தர் நிஞ்சா கிரிசாமியை பண்ணுவான். சாய் என் நருட்டோவோட ஜுட்சுவுமே டிசப்பியர் ஆயிரும். நருட்டோ செமஷாக்கா இருப்ப என்னதுன்னு கேட்பான். இந்த மலை இது ஒரு ஜுட்சு, இது நம்ம சக்கராவோட கான்டாக்ட் ஆகும் போது அது அந்த மலை மொத்தமா தின்றும், அந்த ஜுட்சுவை கிரிசாமின்னு சொல்லுவாங்கன்னு உட்டகாட்டா. நருட்டோ அட்டாக் பண்ண போவான். சாய் அவனோட சூப்பர் பீஸ்ட் ஸ்க்ரால் மூலமா இருந்தாலுமே வாட்டர் விப்பை யூஸ் பண்ணி தடுத்துருவானுங்க. யாமட்டோ ஸ்டாப் பண்ண சொல்லி கத்துவாரு. நருட்டோ போகும்போது வாட்டர் விப் மூலமா நருட்டோவை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணவும் யாமட்டோ அவரோட உட் ஸ்டைல பண்ணுவாரு. வேற லெவல் இம்பாக்ட் ஆயிருக்கும். ஹொத்தாரு ரிலீஸ் ஆயிருவா. அந்த நிஞ்சாவோட கையை கடிச்சு வச்சுட்டு தப்பிச்சு வரும்போது நருட்டோ கிட்டேயே வந்துருவா. வாட்டர் விப் மூலமா புடிச்சிருவானுங்க. வயிற்றிலேயே பஞ்ச் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பா. நருட்டோ செம காண்டாவான். யாமட்டோ தடுப்பாரு. அந்த பொண்ணை பாதுகாக்கிறது தான் எங்களோட வேலையின் பாரு யாமட்டோ. அதே தான்ட்டு நருட்டோ கோவப்படுவான். அவனை தடுத்துட்டு நீங்க ஹிடன் மிஸ்டோட ஆன்புன்னு தெரியும், இவனை தானே தேடி வந்தீங்கன்னு உட்டகாட்டாவை சொல்லுவாரு. நருட்டோ என்ன ஹிடன் மிஸ்டோட ஆன்புவா அப்படின்ட்டு மாஸ்க பார்க்கவும் நருட்டோவுக்கு ஹாக்கு தான் ஞாபகத்துக்கு வருவான். நருட்டோ மனசுக்குள்ள அப்படின்னா அவங்க அவனை தேடி வந்திருக்காங்களான்ட்டு உட்டகாட்டாவை பார்ப்பான். சாய் நருட்டோ கிட்ட அவன் பிங்கோ புக்ல இருக்க ரோக் நிஞ்சாவா இருக்கணும், அதான் உட்டகாட்டாவை தேடி வந்திருக்காங்கன்பா. அப்படின்னா அந்த ஆன்புக்கு ஹொத்தாரு தேவையில்லை, உட்டகாட்டா தான் தேவை இல்லையான்னு சொல்லி கேட்பான் நருட்டோ. யாமட்டோ அந்த பொண்ணுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல, அவளை ரிலீஸ் பண்ணி விட்டுருங்கன்னு பாரு, அப்படின்னா டீல் போட்டுக்கலாம், அவனை கொடுத்துட்டு இந்த பொண்ணை கூட்டிட்டு போங்கன்பா. நருட்டோ உட்டகாட்டாவை பார்ப்பான். யாமட்டோ முடியாதுன்றுவாரு. மெயினா அந்த பொண்ணுக்கு இந்த உட்டகாட்டாங்க மேல அன்பு ஜாஸ்தி, என்னதான் நாங்க அவனை புடிச்சு கொடுத்தாலுமே அந்த பாசத்தினால அந்த புள்ள உங்களை தேடி வருவா, அதனால இந்த விஷயத்த நாங்க மாத்திரதா இல்லைன்றுவாரு யாமட்டோ. அப்படின்னா நாங்களும் அந்த புள்ளைய உங்ககிட்ட கொடுக்க போறதா இல்லைன்பாங்க. யாமட்டோ வார்னிங் கொடுப்பாரு, இந்த ஒரு பிரச்சனையை பெருசாக்கிறாதீங்க, அது பெரிய போர் அளவுக்கே கூட போயிடலான்னு. இந்த இடத்துக்கு ஷிரானாமி வந்திருப்பான். கேமோஃப்ளேஜ் ஜுட்சு யூஸ் பண்ணுவான். கேமோஃப்ளேஜ்னா தெரியும்ல, மறைஞ்சிருப்பான். ஹிடன் மிஸ்டர்னு பார்த்துட்டு உட்டகாட்டாவை பார்த்துட்டு அப்படியே மறைஞ்சிருவான். இந்த இடத்துக்கு புதுசா ஒரு ஷினோபி வருவான். லீஃபை சேர்ந்த ஷினோபிஸ். என் பேரு சுருகி, இந்த யூனிட்டோட லீடர் நான் தான், எதுவா இருந்தாலும் எங்கிட்ட பேசுங்க, இந்த ஒரு பிரச்சனையை போற அளவுக்கு கொண்டு போறதுக்கு நாங்க விருப்பப்படல, நம்ம பேச்சுவார்த்தையிலே முடிச்சுக்கலாமான்னு சொல்லி கேட்பாரு. யாமட்டோவும் சரின்றுவாரு. உட்டகாட்டா நீ ஏன்ட்டு ஷாக் ஆவான். அந்த 100 நிஞ்சாவை பார்க்கவும் சுருகி நம்ம தனியா பேசலாம், நீங்களும் நானும் மட்டும் உட்டகாட்டாவோட சேர்த்தின்பாரு. யாமட்டோ சரின்ட்டு நருட்டோவையும் சாயும் இங்கேயே இருங்கன்ட்டு போவாரு. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரோக் நிஞ்சாஸ் பாஸ்ட் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. சுருகி உங்களோட மிஷனை நீங்க கண்டினியூ பண்ணுங்க, அந்த பொண்ணை பாதுகாக்கல, நாங்க உட்டகாட்டாவை கேப்சர் பண்றதை ஒத்தி வச்சுக்கிறோம் அப்படிங்கவும் யாமட்டோ அந்த பொண்ணு சேஃபா இருக்காங்கிற கேரண்டி இருந்தா போதும், நாங்களே தெரியப்படுத்துவோம் பாரு. நம்ம நாடுகளுக்கு இடையிலான போருங்கிறது தவிர்க்க முடியாததா இருக்கலாம், ஆனா இன்னைக்கு போட்ட அக்ரிமெண்ட்ங்கிறத மனசுல வச்சுக்க மறந்துடாதேன்பா சுருகி. புரிஞ்சதுன்னு பாரு யாமட்டோ. உட்டகாட்டா 2 பேரும் ஓவரா பண்றீங்க, எனக்கு பிடிச்சதான் நான் செய்வேன்பா. யாமட்டோ அப்படிலாம் இருக்க முடியாதுன்ட்டு, எங்க மிஷனை முடிக்கிற வரைக்கும் நீ எங்க கூட இருக்க போற, ஒன்ஸ் எங்க மிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ மிஸ்ட் வில்லேஜோட என்ன பிரச்சனையோ பாத்துக்கன்றுவாரு. சரி சரின்ட்டு கிளம்புவான் உட்டகாட்டா. நீ ஹிடன் மிஸ்ல அப்படி என்னதான் பண்ணின்னு யாமட்டோ கேட்கவும் சுருகி அது உனக்கு தேவையில்லாதது, இப்ப நான் அவன் கூட கொஞ்சம் தனியா பேசணும், அதனால அப்படின்னு சொல்லும் போதே யாமட்டோ நான் அங்க போய் வெயிட் பண்றேன்றுவாரு. யாமட்டோ நருட்டோ அண்ட் சாய் இருக்க இடத்துக்கு வரவும் மீட்டிங் எப்படி போச்சுன்னு கேட்பாங்க. நல்லாவே போச்சுன்னு பாரு. நருட்டோ அவங்க 2 பேரும் எங்கன்னு கேட்கவும் தனியா பேசிட்டு இருக்காங்கன்னு பாரு. நருட்டோ உட்டகாட்டா உண்மையாலுமே ரோக் நிஞ்சாவான்னு கேட்கவும் ஆமான் பாரு யாமட்டோ. உட்டகாட்டா சைட் காட்டுவாங்க. சுருகி இன்னமும் தொல்லை கொடுக்காம எங்க கிட்ட சரண்டர் ஆயிரு, வீட்டுக்கு போலான்னு பாரு.
என்ன கூட்டிட்டு போய் கொலை பண்றக்கா தேவையே இல்லைன்பா உட்டக்காட்டா. இங்க பாரு வில்லேஜ்லாம் மாறிடுச்சு, முதல்ல இருந்த நிக்நேம் கூட போயிடுச்சு, பிளட் மிஸ்ட் வில்லேஜ்லாம் கிடையாது, இப்ப அமைதி எதிர்பார்த்து தான் போயிட்டு இருக்கோம். இது 5 கிரேட் நேஷன்ஸ்க்கு இடையில ஒரு நுட்பமான பவர் பேலன்ஸா இருக்கு. உங்ககிட்ட இருக்க அந்த சக்தியோட இம்பார்ட்டன்ஸ்ங்கிறது வருஷத்துக்கு வருஷம் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த யூஸ்க்கான ரிசர்ச் தான் கிராமத்துல பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கான தேவைன்னு இருக்கு, அதனால உன்னை கொல்ல மாட்டாங்கன்னு சொல்லுவான் சுருகி. உட்டக்காட்டா நான் யாரையும் நம்புறதா இல்லைன்றுவான். பாஸ்ட திங்க் பண்ணி பாப்பான். அவன் மாஸ்டர் கிட்ட பயங்கரமா கெஞ்சுவான். பிரசன்ட்ல இருக்க உட்டக்காட்டா என் மாஸ்டரே என்ன கொல்ல பார்த்தாரு, எனக்குள்ள இருக்கிறத சேர்த்தி அப்படிங்கும் போது உட்டக்காட்டாவோட மாஸ்டர் அவனுக்கு பண்ண விஷயங்களை எல்லாம் காட்டுவாங்க. கிராமத்தோட நன்மைக்காக நான் எதுவும் செய்யறதுக்கு தயாரா இருந்தேன், என் மாஸ்டர் சொன்ன எல்லாத்தையுமே நான் செஞ்சேன், கடைசியா என்னோட நம்பிக்கை போச்சு, என் மாஸ்டரே என்ன கொல்ல பார்த்தாரு அப்படின்னு உட்டக்காட்டா சொல்லும் போது உட்டக்காட்டா வேணான்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வழியில துடிச்சிருப்பான். அந்த டைம்ல அவனோட உடம்புக்குள்ள இருந்து ஒரு மாஸ்டர் அப்பியர் ஆகிற மாதிரி இருக்கும். அவன் மாஸ்டர்ல இருந்து அந்த இடத்தையே மொத்தமா அழிச்சிருக்கும். பிரசன்ட்ல இருக்க சுருகி இல்ல உட்டக்காட்டா அது அப்படி இல்ல, ஹாருசாமி ஒன்னும் ஒன்ன கொல்றதுக்கு ட்ரை பண்ணல, அன்னைக்கு நடந்த அந்த சடங்கே உன் உடம்புல இருந்து அதை பிரிச்சு எடுக்கிறதுக்கு தான், உன்னை காப்பாத்தா தான் ட்ரை பண்ணாருன்னு சொல்லுவாரு சுருகி. உட்டக்காட்டா இதெல்லாம் நான் நம்புவேன்னு எதிர்பார்க்கறீங்களா, ஏன் இப்படி போய் சொல்றீங்கன்னு கேட்பான். நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் பாரு சுருகி, என் மாஸ்டர் என்ன யூஸ் பண்ணிட்டு கொல்ல ட்ரை பண்ணா, அதோட விளைவா தான் அவன் இறந்து போனான், ஆனா மக்கள் கிட்ட கேளுங்க நான் தான் அவரை கொன்னுட்டேன்பாங்க அப்படின்னு உட்டக்காட்டா சொல்லும் போது சுருகி இல்ல கிராமம் மாறிடுச்சு, நீ வந்தேன்னா தெரிஞ்சுக்குவேன்னு சொல்லுவாரு. நான் வரப்போறதா இல்லைன்பா, அப்படின்னா வேற வழியே இல்ல, நாங்க உன்னை கொல்ல வேண்டியதா இருக்கும் அப்படின்னு பாரு சுருகி. உட்டக்காட்டா நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணுங்க, நான் என்ன பண்றேனோ அதை என்ன பண்ண விடுங்கன்பா. சுருகியும் உட்டக்காட்டாவும் எல்லாருக்கும் இடத்துக்கு போவாங்க. உட்டக்காட்டாவை பார்த்தோன்னே ஹொத்தாரு மாஸ்டர்ன்பா, அவளை போக விடுங்கன்னு சுருகி சொல்லவும் விட்டுருவாங்க. மாஸ்டர்ன்ட்டு உட்டக்காட்டா கிட்ட ஓடி வருவா. போதும் நிறுத்திக்க, என்ன அப்படி கூப்பிடாதேன்னு சொல்றேன்ல அப்படின்னு உட்டக்காட்டா சொல்லவும் ஹொத்தாரு பேடா ஃபீல் பண்ணுவா. புரிஞ்சுதான்னு உட்டக்காட்டா கேட்கவும் சுருகி யாமட்டோ கிட்ட நம்ம பேசினபடியே நாங்க இப்ப கிளம்புறோம், 2 பேர்த்தோட மிஷனுமே சக்சஸ்ஃபுல்லா முடியணும்னு வேண்டிக்கலாம், கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்கு பாருங்க, நாங்க உங்களை கண்காணிச்சுக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னு சுருகி சொல்லவும் புரிஞ்சதுன்னு பாரு யாமட்டோ ஃபேர்வெல் சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. யாமட்டோ ரிலீஃப் ஆவாரு. நருட்டோ கிட்ட அடுத்து எங்க போறதுன்னு சொல்லி கேட்கவும் சுச்சிகுமு கிளான் இருக்க இடத்துக்கு போகாம இருக்கிறது தான் பெஸ்ட்னு பா சாய், அந்த கிராமம் ஷினோபி வில்லேஜா இல்லாதனால அவளை அங்க விட்டோம்னா பிரச்சனை வராதுன்னு சொல்ல முடியாது, மவுண்ட் கட்சுராகிக்கே கூட்டிட்டு போறதுதான் பெட்டர்னு நினைக்கிறேன் பாரு யாமட்டோ. ஹொத்தாரு நானும் அதே தான் விரும்புறேன், டோன்பே எப்படி இருக்காருன்னு பாக்கணும் பா, மவுண்ட் கட்சுராகிலையுமே சேஃப்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஃபர்பிடன் ஜுட்சுவை தேடுறவன் அங்கேயும் தான் வருவான், முதல்ல டோன்பே அண்ட் சக்குரா கூட போய் சேரலாம், அப்புறம் மற்ற விஷயங்களை பாத்துக்கலாம் பாரு யாமட்டோ. உட்டக்காட்டாவை கூப்பிட்டு நீ எங்க கூட தான் வரணும் பாரு யாமட்டோ. ஒரு மாதிரி கடுப்பாவான். ஹொத்தாரு உட்டக்காட்டாவை நினைச்சதா சேடா ஃபீல் பண்ணுவா போற வழியிலும் கூட. நருட்டோ என்னாச்சுங்க மாதிரி கேட்கும் போதும் கூட அவரையே மாஸ்டர்னு கூப்பிட்டாலே விரும்ப மாட்டேங்கிறாருங்க மாதிரி தான் கேட்பா. இதுக்கு முன்னாடி வந்த மிஸ்டோட ஹண்டர்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அவனோட சொந்த மாஸ்டரை கொண்டுட்டு கிராமத்தை விட்டு தப்பிச்சான்னு, அதை பத்தி ஹொத்தாரு திங்க் பண்ணிட்டு உட்டக்காட்டாவுக்கும் அவரோட மாஸ்டருக்கும் என்னாச்சுங்க மாதிரி திங்க் பண்ணுவா. உட்டக்காட்டாவுக்கும் மிஸ்டுக்கும் என்ன சம்பந்தம்ங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல, அது முக்கியமும் இல்ல, நீ ஆல்ரெடி அவனுக்கு ஸ்டூடெண்டா இருக்கணும்னு விரும்புறீல, அதனால நீ எதை பத்தியும் கேர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைன்னு நருட்டோ. இல்ல முக்கியம் தான், நான் ஸ்ட்ராங் ஆகணும், என் கிளானோட பெருமிதத்தை மீட் எடுக்கணும், அதுக்காக தான் கத்துக்க ஆசைப்படுறேன்பா. நருட்டோ புரிஞ்சுதுன்ட்டு அவனுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் நீயும் தெரிஞ்சுக்கலான்னு ஆசைப்படுறதானு சொல்லி கேட்பான் நருட்டோ. இல்ல அப்படி இல்லைன்பா ஹொத்தாரு, எனக்கும் அப்படிதான் ஃபீல் ஆகுது, என்னோட அப்பா அம்மான்னு நான் பார்த்தது இல்ல, ஆனா நான் அவரோட டிராவல் பண்றப்ப நான் அவரோட இருந்தப்ப அப்பான்னு ஒருத்தர் இருந்தா எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் தான் எனக்கு கொடுத்துச்சு, அவர்கிட்ட நான் ரொம்பவுமே சின்ன பொடியனோட்ட நடந்துக்குவேன். ட்ரைனிங்கிறது நம்மளை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கும், விஷயங்களை நம்மளே தான் கத்துக்கணும், இல்லைன்னா அது ஒன்றும் பெட்டரா இருக்காது. பெர்விசேஜ் மட்டும் எனக்கு டீச்சரா இல்லைன்னா என்னால பேசிக்கம் கூட புரிஞ்சிருக்க முடியாது, நம்ம தனிமையில இல்ல, நம்மளை சுத்தி ஒருத்தர் இருக்காருங்கப்ப, நம்மள ஒருத்தவங்க பார்த்துட்டு இருக்காங்கிறப்ப அது நம்மளை ஸ்ட்ராங் ஆக்கும் அப்படின்னு நருட்டோ சொல்லிட்டு இருக்கும் போது உன்னோட ஃபீலிங் எனக்கு புரியுது நருட்டோ, ஆனா எனக்கு பொறாமையா இருக்கு, நானும் உன்ன மாதிரியே தான் உட்டக்காட்டாவை என்னோட மாஸ்டரா இப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹொத்தாரு சொல்லிட்டு நடக்கும்போது நருட்டோ பார்க்கவே கொஞ்சம் பேலா இருக்கேன்னு சொல்லி கேட்பான். இல்ல ஒன்னும் இல்லைன்பா, செம டயர்டா இருப்பா, கீழே விழும்போது புடிச்சிருவான் நருட்டோ. என்ன உடம்பு இப்படி சுடுது, அது போக காயம் வேறப்பட்டிருக்கு, இது அதனாலயா இருக்குமோன்னு சொல்லி மிஸ்டர் சேர்ந்தவனுங்க வாட்டர் விப் மூலமா இழுத்துருப்பானுங்க இல்லையா, அதனால ஏற்பட்ட காயமா இருக்குமோன்னு நருட்டோ திங்க் பண்ணிட்டு கேப்டன் யாமட்டோன்னு கூப்பிடுவான். இல்ல இவ்வளவு நான் பாத்துக்கிறேன்ட்டு உட்டக்காட்டா எனக்கு கொஞ்சம் மெடிசனல் ஹெல்ப்ஸ் தேவைப்படுதுன்பா, டோக்கிடாமி பிளான்ட் இருக்கும், மாய்ஸ்டரா இருக்க இந்த மாதிரியான இடங்கள்ல தான் இருக்கும், ஹார்ட் ஷேப்ல எல்லாம் இருக்கும், அடியில பர்பிள் கலர்ல இருக்கும்பா, அடியில பர்பிள் கலரா இருக்க ஹார்ட் ஷேப் லீவ்ஸ் இல்லையான்னு சொல்லிட்டு நருட்டோ கேட்கவும் ஆமான்பா உட்டக்காட்டா. நருட்டோ தேட போயிருவான். யாமட்டோ என்னாச்சுன்னு கேட்கவும் ஒத்தாருக்கு அடிபட்டு இருக்கு, இவளை நான் பாத்துக்கிறேன்பா உட்டக்காட்டா. சரின்ட்டு கிளம்பிடுவார் யாமட்டோ. நருட்டோ மாய்ஸ்டரான இடத்துல தான் இருக்கும்னா ரிவர் பேங்க் கிட்ட பாக்கறதா நல்லதுன்னு பாப்பான். அடியில பர்பிள் கலர்ல இருக்கு அதே தான்ட்டு போய் பார்த்துட்டு இது கெமிலியன் பிளான்ட் ஆச்சு, இதுதான் தெரிஞ்சிருந்தா இங்க ஊருப்பட்டதுச்சு, அடச்சே நான் டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டு செடியை பூரா எடுத்துட்டு ஓடுவான் நருட்டோ. உட்டக்காட்டான்னு ஹொத்தாருவை பார்த்துட்டு பயங்கர ஷாக்காவா நருட்டோ என்னதுன்னு கேட்பான். கையில கொண்டு வந்த இலையெல்லாம் கீழே போட்டுட்டு ஹொத்தாரு இதுக்கு முன்னாடி அவளோட முதுக காட்டியிருப்பா இல்லையா, ஆனா நம்ம கிட்ட என்ன விஷயம்ங்கிறத காட்டியிருக்க மாட்டாங்க, பார்த்தா உடம்புக்குள்ள எதையோ வச்ச மாதிரி இருக்கும். நருட்டோ என்னதுன்னு கேட்கவும் சுச்சிகுமு கிளானோட ஃபர்பிடன் ஜுட்சு அவளோட உடம்புக்குள்ள வச்சிருக்காங்க அப்படின்னு உட்டக்காட்டா சொல்லவும் எதுக்காக இப்படி பண்ணாங்கன்னு சொல்லி கேட்பான் நருட்டோ. உட்டக்காட்டா அந்த ஃபர்பிடன் ஜுட்சு அவங்க கிளான் மாஸ்டர் எல்லாருமே செல்ஃபிஷா இருக்காங்க, அவங்களுக்கு அடுத்து வரவங்கன்னு சர்வ் பண்றவங்க கூட அவங்க பார்க்காம வெறும் அவங்க தேவைகளுக்காக மட்டுமே இப்படி பண்றாங்க, ஒரு கருவிகளா பயன்படுத்திக்கிறாங்க, கருவிகளும்
ரெண்டுமே என்ன பண்ணும், பேச முடியாதுலன்பா உட்டக்காட்டா. ஹொத்தாருவோட முதுகுல இருக்க அந்த ஃபர்பிடன் ஜுட்சுவையும் மறைப்பான். ஹொத்தாருவும் எதுவும் பேச மாட்டா. நருட்டோ ஹொத்தாருன்னு கூப்பிடுவான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹேர் டு டார்க்னஸ் அப்படிங்கிற எபிசோட தான் அடுத்து பார்க்க போறீங்கன்பா நருட்டோ. இதுக்கப்புறமா சாயை காட்டுவாங்க. சில சமயங்கள்ல நம்ம கைகளால செஞ்சு கொடுக்கக்கூடிய பொருட்களை பிரசண்டா கொடுத்தாலும் அது நல்ல விதத்துல வேலை செய்யணுங்கிறத புக்ல படிச்சுட்டு இருப்பான். நருட்டோ வந்துட்டு சாயை கூப்பிடுவான். சாய் எந்திரிக்கவும் என்னடா கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி நருட்டோ கேட்கவும், இல்ல நான் உனக்காக ஒன்னு உறைஞ்சேன், அதை பாக்குறைய வாங்கிக்கிறேன்னு சொல்லி கேட்பான் சாய். நருட்டோவோட மூஞ்சியை பார்த்துட்டு என்ன பிடிக்கலையாங்கிற மாதிரி சாய் கேட்கவும், இல்ல அப்பல இல்ல ஆக்சுவலா உனக்கு விருப்பம்னா எனக்கு கொடுன்னு சொல்லிட்டு வாங்குவான் நருட்டோ. ஏதோ எனக்காகனு செஞ்சு கொடுத்துட்டான், எங்கேயாவது மாட்டிதான் ஆகணும்ட்டு நருட்டோ பாத்ரூம்ல மாட்டுவான். உள்ள இருக்க டிராயிங் வெளியே வந்து நருட்டோவோட வீட்டையே நாசம் பண்ணும். நருட்டோ பொறுமையில ஒரு அளவுக்கு தான்ட்டு ரசங்கான் பண்ணி அடிப்பான். வீடே நாசமா இருக்கும். செம கடுப்பா இருப்பான் சாய் மேல. சாய் நான் கொடுத்த பிரசன்ட் நருட்டோக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்ட்டு சிரிப்பான்.